தமிழக அரசியலில் வேகமாக உயர்ந்த தலைவராக திகழும் அண்ணாமலை குறித்து சமீபத்தில் பரவி வரும் ஒதுக்கப்பட்டாரா என்ற கேள்விக்கு அரசியல் வட்டாரங்களில் புதிய விளக்கம் ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், இது ஒதுக்கல் அல்ல, மாறாக ஒரு பெரிய அரசியல் ப்ரமோஷனுக்கான முன்னோட்டம். அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்த காலத்தில் கட்சியின் அடித்தளத்தை புதிய உயரத்துக்கு கொண்டு சென்றார். என் மண் என் மக்கள் பயணம் மூலம் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சென்று மக்களுடன் நேரடியாக இணைந்து கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கையையும் ஆதரவையும் பல மடங்கு அதிகரித்தார். அவரது நேரடி தாக்குதல் அரசியல் எதிர்க்கட்சிகளின் தவறுகளை துல்லியமாக வெளிப்படுத்தி அரசியல் விவாதங்களை புதிய அளவுக்கு கொண்டு சென்றது. குறிப்பாக தரவுகள், புள்ளி விவரங்களுடன் எதிர்க்கட்சிகளை சவால் செய்த வகை அவரை தமிழக அரசியலில் தனித்துவமான முகமாக மாற்றியது. இத்தகைய உத்திகள் மூலம் பாஜகவை வலுப்படுத்திய அண்ணாமலை தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்து கட்சியின் முகமாக உயர்ந்தார். இது தமிழக பாஜகவின் எதிர்காலத்துக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்தது. 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெறவில்லை என்றாலும் தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் கணிசமாக உயர்ந்தது டெல்லி தலைமையின் கவனத்தை ஈர்த்தது. முந்தைய 3.6%இலிருந்து 11.24% உயர்ந்த இந்த வாக்கு பங்கு அண்ணாமலையின் தீவிர பிரசாரத்தின் விஜயமாக கருதப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியின் உயர் நிர்வாகத்தில் அண்ணாமலையை சேர்த்து பயன்படுத்தும் திட்டம் உருவாகியுள்ளது. அவரது என் மண் என் மக்கள் பயணம், தரவு சார்ந்த சவால்கள், நேரடி அரசியல் ஆகியவை கட்சியை வலுப்படுத்தியதால் தேசிய அளவில் அவருக்கு முக்கிய பொறுப்புகள் அளிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் இதை உறுதிப்படுத்தியுள்ளனர். இது தமிழக பாஜகவின் எதிர்கால உத்திக்கு அடித்தளமாக அமையும். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் அண்ணாமலையை போட்டியிட விடாத முடிவு சாதாரணமானதல்ல என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இது கட்சியின் உத்தி அமைப்பு முடிவாகவே காணப்படுகிறது. மாறாக அவரை மாநில அரசியலிலிருந்து தற்காலிகமாக விலக்கி தேசிய அளவுக்கு உயர்த்தும் தந்திரமான திட்டத்தின் பகுதியாக இருக்கலாம் என்பதே ஆழமான பகுப்பாய்வு. இந்த ரகசிய திட்டத்தில் அமித்ஷா மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரின் நேரடி ஈடுபாடு இருக்கலாம் என பரவலாக பேசப்படுகிறது. 2026 மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் வாக்கு சதவீத உயர்வு அவரது உழைப்பின் சான்றாக இருந்தாலும் வெற்றி இல்லாததால் மாநில உத்தியை மாற்றியுள்ளனர். அண்ணாமலை தேசிய பிரசாரங்களின் முகமாகவோ கட்சியின் உயர் நிர்வாக பொறுப்புகளில் ஒருவராகவோ உருவெடுக்கலாம். அவரது தரவு சார்ந்த விமர்சனங்கள், என் மண் என் மக்கள் பயணம் ஆகியவை தேசிய அளவில் பயன்படுத்தப்படும். இத்தகைய நகர்வு பாஜகவின் தமிழக உத்தியை மறுசீரமைக்கும் மிகப்பெரிய அறிகுறியாக உள்ளது. மேலும் மாநிலத்தில் அனுபவம் உள்ள நயினார் நகேந்திரன் போன்றவர்களுக்கு தேர்தல் பொறுப்பை ஒப்படைத்து அண்ணாமலையை பெரிய மேடைக்காக தயார் செய்வது என்பது ஒரு நீண்ட கால அரசியல் கணக்காக பார்க்கப்படுகிறது. அவரது ஆதரவாளர்களும் இதையே வலியுறுத்துகின்றனர். இது ஓரங்கட்டலில்லை, புயலுக்கு முன் அமைதி என்ற கருத்து சமூக வலைதளங்களில் பரவுகிறது. அண்ணாமலைக்கு கிடைத்திருக்கும் இந்த இடைவெளி அவரை இன்னும் பெரிய அரசியல் உயரத்துக்கு கொண்டு செல்லும்படியாகவே பார்க்கப்படுகிறது. அண்ணாமலைக்கு ஏற்பட்டுள்ள தற்போதைய நிலை ஒரு பின்னடைவு அல்ல, மாறாக டெல்லி மேலிடத்தின் திட்டமிட்ட முன்னேற்றமாக இருக்கலாம். அரசியலில் சில நேரங்களில் ஒரு படி பின்வாங்குவது 10 படி முன்னேறுவதற்கான தயாரிப்பாக இருக்கும். அதுவே இப்போது நடக்கிறதா என்பதை வரும் நாட்கள் தீர்மானிக்கும்.